ஷாஹெட் தாக்குதல் அமெரிக்காவின் பாதுகாப்பு சவால். உக்ரைனிய பாடம் அவசியமா? குவைத்தில் 6 அமெரிக்க வீரர்கள் பலி. காரணம் என்ன? ஒரு சில $1000 செலவில் தயாராகும் ட்ரோன். அதை வீழ்த்த அமெரிக்கா கோடிகள் செலவு செய்ய வேண்டுமாம். குவைத்தில் நடந்த தாக்குதலில் 6 அமெரிக்க வீரர்கள் உயிரிழந்தது உலக பாதுகாப்பு விவாதத்தை தூண்டியுள்ளது. இப்போ கேள்வி ஒன்றுதான், ஷாஹெட் ட்ரோன்களுக்கு எதிராக அமெரிக்கா உக்ரைனிடமிருந்து பாடம் கற்க வேண்டிய நேரமா? ஷாஹெட் தாக்குதல்களின் கோரப்படி வளைகுடா வான் பாதுகாப்புக்கு உக்ரைனிய பாடம் அத்தியாவசியம் மற்றும் அமெரிக்காவின் சவால். மார்ச் 2026 இன் தொடக்கத்தில் குவைத்தில் உள்ள ஷுவைபா துறைமுகத்தில் நடந்த ட்ரோன் தாக்குதலில் 6 அமெரிக்க படையினர் கொல்லப்பட்டதை அமெரிக்க மத்திய கட்டளை உறுதிப்படுத்தியது. இது ஈரானிய மோதலில் அமெரிக்கா சந்தித்த முதல் உயிரிழப்புகளாகும். இந்த சம்பவம் சிறிய குறைந்த செலவிலான ட்ரோன் அச்சுறுத்தல்களுக்கு எதிரான வான் பாதுகாப்பு உத்திகள் மற்றும் அவற்றின் திறன்கள் குறித்து ஒரு கடுமையான விவாதத்தை தூண்டியுள்ளது. விலையுயர்ந்த பேட்ரியாட் இடைமறிப்பான்களை பயன்படுத்தி ஈரானின் மலிவான ஷாஹெட் தற்கொலை ட்ரோன்களை எதிர்கொள்வது இலக்கின் செலவுக்கும் அதை இடைமறிக்கும் செலவுக்கும் இடையே உள்ள ஒரு பெரிய சமத்துவமின்மையை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. அமெரிக்காவின் மேம்பட்ட தொழில்நுட்பம் பெரும்பாலான அச்சுறுத்தல்களை இடைமறிக்க முடியும் என்றாலும் உக்ரைனிலிருந்து கிடைக்கும் நவீன போர் அனுபவம் நூற்றுக்கணக்கான அல்லது ஆயிரக்கணக்கான அச்சுறுத்தல்கள் பாரம்பரிய வான் பாதுகாப்பு அமைப்புகளை எளிதில் மூழ்கடிக்க முடியும் என்பதை காட்டுகிறது. உக்ரைன் அதிபர் வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் பாதுகாப்பு முயற்சிகளுக்கு உதவும் வகையில் உக்ரைனிய அமைப்புகள் மற்றும் நிபுணர்களை களமிறக்க உள்ளதாக அறிவித்துள்ளார். இது உக்ரைனின் சொந்த பாதுகாப்பை பலவீனப்படுத்தாமல் நடைபெறும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். உக்ரைனின் அனுபவம் ரஷ்யாவின் பலமான மற்றும் தொடர்ச்சியான ட்ரோன் தாக்குதல்களுக்கு எதிராக ஒரு பல அடுக்கு தேவையற்ற நிலையான மற்றும் நவீன பாதுகாப்பு அமைப்பை உருவாக்கியுள்ளது. இது மாதக்கணக்கில் மற்றும் பல ஆண்டுகளாக வலிமையாக நிற்கிறது. ஐக்கிய அமெரிக்கா மற்றும் மத்திய கிழக்கில் அதன் பாதுகாப்பு பங்காளிகள் ஷாஹெட் வகை ட்ரோன் அச்சுறுத்தலை எதிர்கொள்ள உக்ரைனின் அணுகுமுறையிலிருந்து அத்தியாவசிய பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். ஒரு பாதுகாப்பு அமைப்பு பெரும்பாலான அச்சுறுத்தல்களை இடைமறித்தாலும் மக்கள் மற்றும் முக்கிய மையங்களை பாதுகாக்கும் முக்கிய நோக்கத்தில் தோல்வியடையக்கூடும் என்பதே உண்மை. குறைந்த உயரத்தில் பறக்கும் சிறிய ட்ரோன்கள் கண்டறிதலில் சவால்களை ஏற்படுத்துகின்றன, மேலும் பாதுகாப்பு அல்லது ஒரு முனை பாதுகாப்பில் உள்ள எந்த இடைவெளியையும் பயன்படுத்திக் கொள்ளும். உக்ரைனின் இந்த போர் அனுபவம் அமெரிக்கா தனது பாதுகாப்பு கொள்கைகளை மறுபரிசீலனை செய்ய ஒரு முக்கிய உந்துதலாக அமைந்துள்ளது. உக்ரைனின் பாதுகாப்பு அணுகுமுறை ஒரு பன்முகப்படுத்தப்பட்ட மாதிரியை அடிப்படையாக கொண்டது. இதில் பல்வேறு கருவிகள் வெவ்வேறு உயரங்கள், புவியியல்கள் மற்றும் செலவு புள்ளிகளை கையாளுகின்றன. இவை அனைத்தும் அறிக்கை செய்தல், குறிப்பு வழங்குதல் மற்றும் விரைவான தகவமைப்பு மூலம் ஒன்றிணைக்கப்படுகின்றன. இடைமறிக்கும் ட்ரோன்கள், நடமாடும் துப்பாக்கி குழுக்கள், ரேடார்கள், டிஜிட்டல் சூழ்நிலை விழிப்புணர்வு அமைப்புகள், வழக்கமான வான் பாதுகாப்பு பிரிவுகள், கட்டளை மையங்கள் மற்றும் பயிற்சி பெற்ற பணியாளர்கள் அனைவரும் உக்ரைனியர்களுக்கு பாதுகாப்பான வானத்தை உறுதிப்படுத்த ஒருங்கிணைந்து செயல்படுகிறார்கள். குறிப்பாக ஷாஹெட் வகை ட்ரோன்களுக்கு எதிராக இடைமறிக்கும் ட்ரோன்கள் ஒரு புதிய அடுக்காக உருவாகியுள்ளன. இவை ஒரு சண்டையில் $800 முதல் $3000 வரை செலவாகும். இது அதிக எண்ணிக்கையிலான ட்ரோன்களை எதிர்கொள்ள செலவு குறைந்த தீர்வாக அமைகிறது. இந்த முறை விலை உயர்ந்த ஏவுகணை அமைப்புகளை சார்ந்திருக்காமல் அதிக அளவிலான உள்வரும் ட்ரோன்களை எதிர்கொள்ள உக்ரைனிய படைகளை அனுமதிக்கிறது. மொபைல் ஃபயர் குழுக்களும் இயந்திர துப்பாக்கிகள் பொருத்தப்பட்ட பிக்கப் வாகனங்கள் ஷாஹெட் தாக்குதல்களை முறியடிப்பதில் குறிப்பிடத்தக்க பங்கை வகிக்கின்றன. விரைவாக பயிற்சி அளிக்கப்பட்ட குழுக்கள் சாத்தியமான வழித்தடங்களை அடைய பயன்படுத்தப்படுகின்றன. இந்த மாற்றங்கள் அமெரிக்காவின் வான் பாதுகாப்பு திறன்களில் ஒருங்கிணைக்கப்பட்டால் அது வியத்தகு விளைவுகளை ஏற்படுத்தும். அமெரிக்கா தற்போது ஈரானின் ஷாஹெட் தாக்குதல்களை எதிர்கொள்ள பிரதானமாக பேட்ரியாட் ஏவுகணைகள் போன்ற உயர்நிலை இடைமறிப்பான்களை நம்பியிருப்பது நீண்டகால நிதிச்சுமையை உருவாக்கும். ஒரு ஷாஹெட் ட்ரோன் உற்பத்திக்கு சில ஆயிரங்கள் மட்டுமே செலவாகும் நிலையில் அதை இடைமறிக்க பயன்படுத்தப்படும் பேட்ரியாட் ஏவுகணைகளின் விலை மில்லியன் கணக்கில் இருக்கும். இது பாதுகாப்பு பட்ஜெட்டில் மிகப்பெரிய அழுத்தத்தை ஏற்படுத்தும். உக்ரைனின் $800 முதல் $3000 வரையிலான இடைமறிக்கும் ட்ரோன்கள் அதிக எண்ணிக்கையிலான தாக்குதல்களை சமாளிக்க செலவு குறைந்த மற்றும் நீடித்த தீர்வை வழங்குகின்றன. உக்ரைனின் அணுகுமுறையை ஏற்றுக்கொள்வது அமெரிக்காவின் பாதுகாப்பு செலவுகளை கணிசமாக குறைத்து அதிக விலை கொண்ட இடைமறிப்பான் இருப்புகள் முக்கியமான அதிக மதிப்புள்ள அச்சுறுத்தல்களுக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட அனுமதிக்கலாம். மோசமான வர்த்தகம் என்று அழைக்கப்படும் இந்த விலை சமத்துவமின்மையை சரிசெய்வது தற்போதைய அமெரிக்க பாதுகாப்பு செலவுகளின் பொருளாதார நிலைத்தன்மைக்கு முக்கியமானதாகும். இது அமெரிக்காவின் நிதி நிலைமைக்கு பாரிய சவாலை முன்வைக்கிறது. குவைத்தில் நடந்த தாக்குதலுக்கு பிறகு அமெரிக்க மத்திய கட்டளை வளைகுடா பிராந்தியத்தில் ஷாஹெட் வகை ட்ரோன் தாக்குதல்களை எதிர்கொள்ள தனது பாதுகாப்பு மூலோபாயத்தை மறுசீரமைக்க வேண்டிய அரசியல் அழுத்தத்தை எதிர்கொள்கிறது. உக்ரைனின் நிபுணர்களை மத்திய கிழக்கிற்கு அழைப்பது ஒருபுறம் ஒரு சிறிய நட்பு நாட்டின் அனுபவத்தை அங்கீகரிக்கும் ராஜதந்திர நகர்வாக இருக்கும், மறுபுறம் இது அமெரிக்காவின் சொந்த வான் பாதுகாப்பு திறன்களின் வரம்புகளை ஒப்புக்கொள்வதாகவும் அமையும். இந்த ஒத்துழைப்பு அமெரிக்காவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான உறவுகளை மேலும் பலப்படுத்தும், மேலும் ஈரான் மற்றும் ரஷ்யாவுடனான மோதல்களில் அமெரிக்காவின் நிலைப்பாட்டை வலுப்படுத்தும். வளைகுடா நாடுகள் மத்தியில் இத்தகைய பாதுகாப்பு ஒத்துழைப்பு பிராந்திய ஸ்திரத்தன்மைக்கு ஒரு புதிய வடிவத்தை கொடுக்கக்கூடும். ஆயினும் அமெரிக்கா தனது உயர்நிலை தொழில்நுட்பத்தில் மட்டுமே தங்கியிருந்ததற்கான விமர்சனங்களை எதிர்கொள்ளும். குவைத்தில் அமெரிக்க படையினர் கொல்லப்பட்ட சம்பவம் அதிபரின் நிர்வாகத்தின் மீது உள்நாட்டு அரசியல் விமர்சனங்களை நிச்சயமாக ஈர்க்கும். எதிர்ப்பு கட்சிகள் வான் பாதுகாப்பு கொள்கைகளில் உள்ள குறைபாடுகள், ட்ரோன் அச்சுறுத்தல்களை மதிப்பிடுவதில் உளவுத்துறை தோல்விகள் மற்றும் இராணுவ செலவினங்களின் முன்னுரிமைகள் குறித்து கேள்விகளை எழுப்பக்கூடும். அமெரிக்க வான் பாதுகாப்பு திறன்களின்
நாடுகளின் சமீபத்திய நட்பு தாக்குதல் சம்பவங்கள் வெகுஜன ஏவுகணை மற்றும் ட்ரோன் சூழல்களில் அடையாளம் காணல் மற்றும் தாக்குதல் முடிவுகளில் உள்ள செயல்பாட்டு அழுத்தத்தை எடுத்துக்காட்டுகின்றன. இது தற்போதைய நிர்வாகத்தின் கீழ் அமெரிக்க பாதுகாப்பு தயார்நிலை குறித்து பொதுமக்களின் நம்பிக்கையை அசைக்கலாம். உள்நாட்டு அளவில் இந்த சம்பவம் அமெரிக்கா தனது நட்பு நாடுகளின் தொழில்நுட்பங்களிலிருந்து கற்றுக்கொள்ளும் திறனை பற்றிய விவாதங்களை தூண்டக்கூடும். அமெரிக்க பொதுமக்களிடையே படையினரின் உயிரிழப்புகள் பயனுள்ள மற்றும் பாதுகாப்பான பாதுகாப்பு தீர்வுகளுக்கான தேவையை அதிகரிக்கும். அதிக விலை கொண்ட பாதுகாப்பு அமைப்புகளின் செயல்திறன் குறித்த சந்தேகம் வலுப்பெறக்கூடும். மேலும் உக்ரைன் வழங்க முன்வரும் புதுமையான மற்றும் செலவு குறைந்த தீர்வுகளுக்கு ஆதரவு கிடைக்கலாம். உக்ரைனின் பின்னடைவு மற்றும் புத்திசாலித்தனமான பாதுகாப்பு உத்திகள் ஒரு சிறிய தேசத்திற்கு பாதுகாப்புக்கான புதிய வழிகளை கற்பித்துள்ளன என்ற கருத்து அமெரிக்க வாக்காளர்களிடையே சாதகமான உணர்வை ஏற்படுத்தக்கூடும். இந்த பொதுமக்களின் அழுத்தத்தின் காரணமாக நிர்வாகம் தனது தற்போதைய பாதுகாப்பு நிலைப்பாட்டில் விரைவான மாற்றங்களை செய்ய தூண்டப்படலாம். இந்த நிலைமையின் அபாயங்கள் மற்றும் ஆதாயங்களை மதிப்பிடுவது மிக முக்கியம். அபாயங்களில் உயர்நிலை இடைமறிப்பான்கள் மீதான தொடர்ச்சியான அதிக செலவு, பணியாளர்களின் சோர்வு, மோசமான வர்த்தகங்கள் மற்றும் மாறிவரும் அச்சுறுத்தல்களுக்கு எதிரான பலவீனம் ஆகியவை அடங்கும். வளைகுடா பிராந்தியத்தில் உக்ரைனிய நிபுணர்களை ஈடுபடுத்துவது ஈரான் மற்றும் ரஷ்யாவுடன் ராஜதந்திர ரீதியாக மோதல்களை அதிகரிக்கலாம். இருப்பினும் ஆதாயங்கள் மிக முக்கியமானவை. செலவு குறைந்த பாதுகாப்பு, உயிரிழப்புகளை குறைத்தல், மேம்பட்ட பிராந்திய ஸ்திரத்தன்மை, மூலோபாய நெகிழ்வுத்தன்மை மற்றும் மதிப்புமிக்க அறிவு பரிமாற்றம். உக்ரைனிய பாணியிலான இடைமறிக்கும் திறன்களை ஒருங்கிணைப்பது அமெரிக்காவுக்கு அதிக எண்ணிக்கையிலான ட்ரோன் தாக்குதல்களை எதிர்கொள்ள ஒரு கூடுதல் அடுக்கு பாதுகாப்பை வழங்கும். அதே நேரத்தில் அதன் உயர்நிலை பேட்டரியாட் இருப்புகளை பாதுகாக்கும். இது ஒரு முக்கியமான மூலோபாய முன்னுதாரண மாற்றத்தை குறிக்கிறது. இந்த பாதுகாப்பு சவால்கள் நிச்சயமாக அடுத்த அமெரிக்க தேர்தலில் ஒரு முக்கிய பிரச்சார புள்ளியாக மாறும். பாதுகாப்பு தயார்நிலை, வெளியுறவு கொள்கை மற்றும் இராணுவ செலவுகள் ஆகியவை முக்கிய விவாதங்களாக இருக்கும். தற்போதைய நிர்வாகத்தின் பாதுகாப்பு முடிவுகள் மற்றும் இந்த சம்பவங்களுக்கு அவர்களின் பதில் வாக்காளர்களிடையே அவர்களின் தலைமை குறித்த கருத்தை நேரடியாக பாதிக்கும். ஒரு செலவு குறைந்த பயனுள்ள வான் பாதுகாப்பு உத்தியை உருவாக்க தவறுவது வாக்குப்பெட்டியில் எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் உக்ரைனின் அனுபவத்தை விரைவாக ஏற்றுக்கொண்டு வெற்றிகரமாக செயல்படுத்துவது நிர்வாகத்தின் ராஜதந்திர திறனையும் நாட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கான அதன் அர்ப்பணிப்பையும் எடுத்துக்காட்டக்கூடும். அமெரிக்கா உக்ரைனிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் தெளிவாக உள்ளன. ஷாகெட் வகை ட்ரோன்களின் அச்சுறுத்தல் தற்போதைய போர் சூழலில் ஒரு செலவுதிறன் மிக்க பல அடுக்கு வான் பாதுகாப்பு அமைப்பின் அவசியத்தை எடுத்துரைக்கிறது. வெறும் இடைமறிப்பான்களை வாங்குவது மட்டும் முழுமையான பாதுகாப்பை கொண்டு வராது. அதற்கு கோட்பாடுகள், பயிற்சி திட்டங்கள், இயக்க நடைமுறைகள், கட்டளை மையங்கள் மற்றும் டிஜிட்டல் சூழ்நிலை விழிப்புணர்வு அமைப்புகள் ஆகியவற்றில் மாற்றங்கள் தேவை. மேலும் ஒலி உணரிகளுடன் கூடிய ரேடார்கள் மற்றும் மேம்பட்ட தரவு செயலாக்க குழாய்கள் போன்ற அதிக உணரிகளும் நன்கு பயிற்சி பெற்ற பணியாளர்களும் தேவை. இந்த முக்கியமான கூடுதல் திறனை பெறுவது எளிதானது அல்லது விரைவானது அல்ல. உக்ரைனின் ட்ரோன் மைய போர்முறை எதிர்கால போர் அரங்குகளை மாற்றியமைத்துள்ளது. ஈரானிய மோதல் தொடர்ந்தால் அதுவும் அவ்வாறே செய்யும். அமெரிக்கா மாற்றங்களை கற்றுக்கொண்டு செயல்படுத்த வேண்டியது கடினம். ஆனால் நாட்டின் பாதுகாப்பு மற்றும் பிராந்திய ஸ்திரத்தன்மைக்கு இது நிச்சயமாக மதிப்புமிக்கதாகும். மலிவான ட்ரோன்கள் உலக பாதுகாப்பு சமநிலையை மாற்றிக் கொண்டிருக்கின்றன. மில்லியன் டாலர் ஏவுகணை அமைப்புகளுக்கு எதிராக சில $1000 ட்ரோன்கள் போதுமா என்ற கேள்வி எழுகிறது. உக்ரைனின் அனுபவம் அமெரிக்காவின் பாதுகாப்பு கொள்கையை மாற்றுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க?